நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நிதிமோருவை திருமணம் செய்து கொண்டார். 2019ஆம் ஆண்டு வெளியான தி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸில் ஏற்பட்ட நட்பு பின் காதலாக மாறியது. அதைத் தொடர்ந்து இருவரும் தற்போது திருமணம் செய்து கொண்டனர். யார் இந்த ராஜ் நிதிமோரு? ஆந்திரா மாவட்டம் திருப்பதியில் பிறந்த ராஜ் தனது பள்ளி படிப்பை விசாகப்பட்டினத்தில் முடித்தார். சிறுவயதிலிருந்தே அவருக்கு சினிமா மீதான காதல் என்பது அளவிட முடியாததாக இருந்தது. ஆனால் அவரது கல்லூரி படிப்பு என்பது என்ஜினியரிங் பக்கமாக சென்றது. மேற்படிப்புக்கு அமெரிக்கா சென்ற ராஜ் அங்கு கிருஷ்ணா டிகே என்னும் ஒரு நபரை சந்தித்தார். இருவரும் சினிமா மீது அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். இருவரும் கிடைக்கும் நேரத்திலெல்லாம் சினிமாவை பற்றி பேசினர். எதிர்காலத்தில் படம் எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருவரையும் தொற்றிக்கொண்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் மோட்டிவேட் செய்தனர். ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்தனர். படம் எடுக்க வேண்டும் என்ற அவர்களது ஆசை 2003ஆம் ஆண்டு நிறைவேறியது. ஃபிளேவர்ஸ் என்ற ஆங்கில படத்தின் மூலம் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தனர். இத்திரைப்படம் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் நல்ல வரவேற்பை பெற்றது. பொதுவாக இயக்குனர் என்றாலே அது ஒரே நபராகத்தான் இருப்பார். ஆனால் இங்கு இருவரும் இணைந்து அசால்ட்டாக ஹிட் படத்தை கொடுத்து அசத்தினர். இருவரின் எண்ணங்களும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்ததால் இந்த ஜோடி திரையில் மேஜிக்கை உருவாக்கியது. ஃபிளேவர்ஸை தொடர்ந்து 99 என்ற திரைப்படத்தின் மூலம் 2009ஆம் ஆண்டு இந்தி சினிமாவில் காலடி வைத்தது இந்த ஜோடி. அத்திரைப்படம் மும்பை மற்றும் டெல்லியை மையமாக கொண்டு உருவான படமாக அமைந்தது. ஒரு த்ரில்லர் படமாக இருந்தாலும் காமெடி காட்சிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. அடுத்த ஆண்டே இங்கோசாரி என்ற தெலுங்கு படத்தில் எழுத்தாளர்களாக அறிமுகமானர். அதைத் தொடர்ந்து ஷோர் இன் தி சிட்டி, கோ கோவா கான், ஹாப்பி என்டிங், அ ஜென்டில்மேன் என அடுத்தடுத்து இந்தி படங்களில் அசத்தியது இந்த ஜோடி. திரைப்படம் அவர்களுக்கு புகழை கொடுத்தாலும் அவர்களின் கிரியேட்டிவிட்டிக்கு இறை போடும் ஒன்றாக திரைப்படம் என்பது இல்லை. இன்னும் பெரிய தளத்தில் பெரிய கதையை சொல்ல இந்த ஜோடி மும்முரமாக இருந்தது. அப்போது அவர்கள் எடுத்த முடிவுதான் வெப் சீரிஸ் த ஃபேமிலி மேன். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மற்றும் ராஜ் அண்ட் டிகே கூட்டணிக்கென்றே உரிய டார்க் காமெடி சீரிஸாக இது அமைந்தது. ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றது. மேலும் பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக ஈழத்தமிழர்களை தவறாக சித்தரித்ததாக கூறி பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சீரீஸின் படப்பிடிப்பின் போதுதான் சமந்தாவை ராஜ் முதன்முறையாக பார்க்கிறார். ஃபேமிலி மேனின் வெற்றியை தொடர்ந்து இந்த ஜோடி பல வெப் சீரிஸை உருவாக்கி இயக்கவும் தொடங்கியது. 2023இல் வருந்தவான் விஜய் சேதுபதி நடிப்பில் ஃபர்ஸி என்ற ஒரு வெப் சீரிஸை உருவாக்கி வெளியிட்டனர். அதுவும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து கன்ஸ் அண்ட் குலாப்ஸ், சிட்டிடல் என அடுத்தடுத்து வெப் சீரிஸை இந்த ஜோடி இயக்கி வெளியிட்டு வெற்றிகளை பெற்றது. சிட்டிடல் வெப் சீரிஸில் சமந்தா நடித்திருந்தார். அப்போது ராஜ் மற்றும் சமந்தாவுக்கு இடையே நெருக்கம் ஏற்பட்டதாக பல தகவல் வெளியாகின. இருவரும் இணைந்திருப்பது போல் சில புகைப்படங்களும் அந்த சமயம் வெளியாகின. சென்ற மாதம் இருவரும் இணைந்திருப்பது போல் ஒரு புகைப்படத்தை சமந்தா பதிவிட்டிருந்தார். அது ரசிகர்கள் பலரது ஆர்வத்தை தூண்டியது. இப்படி இருக்க ராஜ் மற்றும் சமந்தா ஆகியோர் தற்போது கோயம்புத்தூரில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஜோடிக்கு வாழ்த்துகளும் குவிந்த வண்ணம் உள்ளது.